எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ரூனட் vlogs. ஸோ இந்த வீடியோவில் சம்மர் சீசனுக்கு நம்மளை எப்படி பேம்பர் பண்ணிக்கலாம், நம்மளை எப்படி க்ரூம் பண்ணிக்கலாம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் கேர்னு எடுக்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து ஹேர் வாஷ் வந்து வீக்லி 3 times ஆர் 2 times கண்டிப்பாக பண்ணிடணும். அப்படி இல்லாட்டி அந்த ஸ்வெட்லாலே வந்து நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ட்ராண்டஃப் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வீக்லி 2 or 3 times வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் இந்த சம்மர் சீசனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பூ, கண்டிஷ்னர், ஹேர் மாஸ்க் அண்ட் சீரம்ஸ். ஸோ இது நாலுமே வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஹேர் கேரில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இன்னமும் நீங்கள் கண்டிஷ்னர் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். ஷாம்புக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் மின்ட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் வந்து சீக்கிரமாக இருந்ததுன்னா அதை க்யூர் பண்ணி கொடுத்துரும். அண்ட் கண்டிஷ்னருக்கு பார்த்தீங்கன்னா லாரியலோட இந்த கண்டிஷ்னர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இது ரீசெண்ட் டேஸில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து கண்டிஷ்னர்லாம் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ ஏன் வந்து யூஸ் பண்ணதில்லைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில்கியாக இருக்கும் என்னோடய ஹேரே வந்து. ஸோ அதனால் வந்து நான் மோஸ்ட்டாக கண்டிஷ்னர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் வந்து சம்மருக்கு வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னாலே செமையாக டேங்கிள்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக ஃப்ரிஸி ஆகிடுது. ஸோ கீழெல்லாம் வந்து ஸ்பிட்டன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து சம்மர் சீசனுக்கு வரைக்குமாச்சும் நம்ம வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷ்னர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது செம்மையாக ஒர்க் ஆகுது. நான் வந்து சம்மர் சீசனுக்கு மட்டும் இல்லை, வின்டர் இனிமே வந்து இந்த மாதிரி கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். மாஸ்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல யூஸ் பண்ணுற மாஸ்க் தான் வந்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் சரி மார்க்கெட்டில் விற்கிற மாஸ்க் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவ்வோடைய மாஸ்க் வந்து ட்ரை பண்ணேன். இது நிஜமாவே சொல்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் நான் வந்து இது வீக்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். மற்ற நேரத்தில் வந்து ஹோம் மேடில் இருக்கிற ஹோம் இன்க்ரீடியன்ஸில் இருக்கிற மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ மாஸ்க் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறதே வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சில்கியாக அண்ட் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் மாஸ்க் போட்டு பாருங்கள். ஹேர் மாஸ்க் அவ்வளோ உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ என்னென்னா வந்து ஹேர் மாஸ்க் வந்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் இருக்குல்ல, ரைஸ் வடித்த தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து எடுத்துக்கோங்க. கோகோனட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா அது கூடவே வந்து நீங்கள் ஹைபிஸ்கஸ் இல்லாட்டி அதோடைய லீஃப் ஏதாவது ஒன்று நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹேரில் ரூட்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுடைய ஹேரில் செம்ம சில்கியாக அண்ட் டேங்கிள்ஸ் எதுவுமே வந்து வராது. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிற எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹேர் மாஸ்க் வந்து மார்க்கெட்டில் விற்கிற ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்ற நேரத்தில் வந்து ஹோம் இன்க்ரீடியன்ஸில் இருக்கிற ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்பவுமே வந்து கெமிக்கல்லையே வந்து போகாதீங்க, கொஞ்சம் வந்து நம்ம ஹோம்மேட் நேச்சுரல் ஹெர்பல்ஸ்லேயே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேர் வாஷ்லாம் முடிச்சக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் சீரம் அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து ஸ்ட்ரிக் பிராண்டில் இருக்கிற சீரம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மெல்லாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாத சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சீரம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து சீரம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சீரம் யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30% உங்களுடைய ஹேர் ட்ரை ஆகிட்டக்கப்புறமா நீங்கள் சீரம் அப்ளை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கும், டேங்கிள்ஸ் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ டேங்கிள்ஸால் தான் முக்கியமாக வந்து நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் சீரம்ஸ் அப்ளை பண்ணி டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக வந்து டேங்கிள் ரிமூவ் ஆகிடும், உங்களோட ஹேரும் வந்து நல்லாவே இருக்கும். டேங்கிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களோட ஹேருக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது, ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் இதில் இருக்கிறது எதுவும் ட்ரை பண்ணலன்னா இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.